தமிழில் தான் வீடியோ வரும். ஒருவேளை ஆங்கிலத்தில் டப் செய்த ஆடியோவாக வந்தால் செட்டிங்ஸை மாற்றிக்கொள்ளவும். இந்த வீடியோவில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுதையின் மீது ஏறி ஓசன்னா என்று மக்கள் அவரை வாழ்த்த அவர் பவனி வந்த இஸ்ரவேலில் இருக்கின்ற கிழக்கு வாசல், ஈஸ்டர்ன் கேட் என்று அழைக்கப்படுகின்ற கோல்டன் கேட், கிபி 810 முஸ்லிம்களால் மூடப்பட்டது. கிபி 1541 ஓட்டோமன் சுல்தான் சுலைமான் என்பவர் இந்த வாசல் மீது சுவரை கட்டி முற்றிலுமாக அடைத்து போட்டுவிட்டார். ஏன் இப்படி செய்யப்பட்டது? பைபிள் தீர்க்க தரிசனத்திற்கும் இப்படி நடந்ததற்கும் என்ன சம்பந்தம்? இந்த கிழக்கு வாசல் என்கின்ற கோல்டன் கேட் மூடப்பட்டதன் பின்னணியும், இயேசு எப்படி தனது 2ஆம் வருகையில் இந்த வாசல் வழியாக அதிபதியாக வரப்போகின்றார் என்பதை பற்றிய காரியங்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கடைசி வர பாருங்க. நம் பைபிள் விஸ்டம் தமிழ் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கின்றது. கிளிக் செய்து வாட்ஸ்அப்பிலும் இணைந்து கொள்ளுங்கள். ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் பற்றி யூடியூபிலேயே உங்களுக்கு வரவில்லை என்றால் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து தான் மரிக்கப் போகின்ற 4 நாட்களுக்கு முன்பாக ஒலிவ மலைக்கு அருகே இருக்கின்ற பெத்பகேவுக்கு தனது சீஷர்களோடு கழுதையையும் கழுதை குட்டியையும் கொண்டு வர சொல்லி கிழக்கு வாசல், த ஈஸ்டர்ன் கேட் என்று அழைக்கப்படுகின்ற கோல்டன் கேட் வழியாக எருசலேமுக்கு திரளான ஜனங்களின் ஆர்ப்பரிப்புடன் பவனியாக சென்றார். அந்த நாளில் திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகின்றவர் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தனர் என்று மத்தேயு 21:1-11 வசனங்களில் பார்க்கின்றோம். இப்படி நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பவனியாக எருசலேம் செல்வதற்கு பயன்படுத்திய இந்த கிழக்கு வாசல் அதற்கு பிறகு மூடப்பட்டு இன்று வரை மூடப்பட்ட நிலையிலேயே தான் காணப்படுகின்றது. எருசலேம் நகரத்தில் இருக்கின்ற மற்ற 11 வாசல்களும் பயன்பாட்டில் இருக்கும்போது இந்த கிழக்கு வாசலாகிய கோல்டன் கேட் மட்டும் மூடப்பட்டதாகவும் ஒருவரும் இதற்குள்ளாக பிரவேசிக்க கூடாதபடி இருப்பதற்குமான காரணங்களை நாம் ஆராயும் போது இந்த நிகழ்வு தீர்க்க தரிசன நிறைவேறுதலாகவும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையோடு தொடர்புடையதாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடியும். முதலாவதாக இந்த கிழக்கு வாசல் குறித்த தீர்க்க தரிசனம் என்ன சொல்கின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். எசேக்கியேல் 44ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில், பின்பு அவர் என்னை கிழக்குக்கு எதிரே பரிசுத்த ஸ்தலத்திற்கு புறவாசல் வழியே திரும்ப பண்ணினார். அது பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, இந்த வாசல் திறக்கப்படாமல் பூட்டப்பட்டிருக்கும், ஒருவரும் இதற்குள் பிரவேசிப்பதில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இதற்குள் பிரவேசித்தார். ஆகையால் இது பூட்டப்பட்டிருக்க வேண்டும். இது அதிபதிக்கே உரியது என்று கூறப்பட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். இந்த வேதாகம பகுதியான தீர்க்க தரிசனம் நிறைவேறுதலாக நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரது இந்த பூமியின் முதலாவது வருகையில் யோவான் 1:29 வசனம் சொல்கின்றபடி இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கின்ற தேவ ஆட்டுக்குட்டியாக எருசலேமிலே மரிப்பதற்காக அவர் சென்றபோது அந்த எருசலேம் பட்டணத்தில் நுழைவதற்காக இந்த கிழக்கு வாசலை பயன்படுத்தினார். அதற்கு பிறகு இந்த கிழக்கு வாசல் மூடப்பட்டு பயன்பாடின்றி கிடக்கின்றது. இப்போது வரை இந்த வாசல் பூட்டப்பட்டு யாரும் இந்த வாசலை பயன்படுத்துவதில்லை. இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின்படி இந்த வாசல் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசித்த பிறகு மூடப்பட்டுள்ளது என்பது இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசனின் பாதி நிறைவேறுதலாக இருக்கின்றது. ஆனால் இதன் மற்றொரு நிகழ்வாக இந்த வாசல் அதிபதிக்கே உரியது என்றும் சொல்லப்பட்டிருக்கின்றது. திரும்பவும் பிரவேசிப்பார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. எனவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது 2ஆவது பகிரங்க வருகையில் சகரியா 14:45 வசனத்தின்படி ஒலிவ மலையில் வந்து நிற்பார் என்று சகரியா தீர்க்கதரிசி முன்னறிவித்தபடியே இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையில் வந்து நின்று மெகிதோ என்று அழைக்கப்படுகின்ற அர்மகேதோன் என்கின்ற இடத்தில் வந்து அந்தி கிறிஸ்துவை எதிர்த்து யுத்தம் செய்ய போகின்றார். வெளிப்படுத்தல் 16:16 வசனத்தின்படி இந்த மெகிதோ என்கின்ற அர்மகேதோன் யுத்த களம் இஸ்ரவேல் ராஜாக்கள் அதிகமாக யுத்தங்களை நடத்தின இடமாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்து அந்தி கிறிஸ்துவிற்கும் அந்த அந்தி கிறிஸ்துவின் சேனைக்கும் முடிவை உண்டாக்கி அந்த நாட்களில் பாதுகாக்கப்பட்ட இஸ்ரவேலர்களை மீட்டெடுத்து யூதா 14:15 வசனம் சொல்கின்றபடி
தன்னோடு கூட வருகின்ற 1000 தமது பரிசுத்தவான்களோடும் கூட திரும்பவும் இந்த கிழக்கு வாசல் வழியாக சென்று எருசலேமிலே மீண்டும் நுழைவார் என்றும் 1000 ஆண்டு அரசாட்சியை நடத்துவார் என்றும் நமது பைபிள் எடுத்துரைக்கின்றது. முதலில் நமது பாவங்களுக்காக மரிப்பதற்காக இந்த ஆண்டவர் இந்த கிழக்கு வாசல் வழியாக பவனி வந்தார். ஆனால் மீண்டும் இயேசு வரும்போது ஒரு அதிபதியாக இந்த வாசலுக்குள் நுழைய போகின்றார். மூடப்பட்ட வாசல் அப்போதுதான் இயேசு கிறிஸ்துவினால் திறக்கப்பட போகின்றது. அடுத்ததாக இந்த கிழக்கு வாசல் என்கின்ற கோல்டன் கேட் மூடப்பட்டது எப்படி என்பதை பற்றி பார்க்கலாம். எருசலேம் தேவாலய மலையில் கிழக்கு சுவரின் வடக்கு பகுதியில் 1/3 பகுதியில் இந்த தங்க வாசல் அமைந்திருக்கின்றது. தற்போது நமக்கு தெரிகின்ற இந்த கிழக்கு சுவர் 4 நிலைகளில் கட்டப்பட்டது. ஆனால் எசேக்கியா காலத்தில் மற்றும் பிரபல ஹெரோடியன் ஆட்சி காலங்களில் தற்போதைய தங்க வாசல் என்கின்ற இந்த கிழக்கு சுவர் அதற்கு முந்தைய வாசலின் இடிபாடுகளின் மேல் கட்டப்பட்டதாக கூறப்படுகின்றது. நமக்கு நன்கு பரிச்சயமான 1ஆம் ஆண்டு வரலாற்று ஆசிரியர் ஜோசபஸ் என்பவர் அவரது யூதர்களின் தொல்பொருட்கள் என்கின்ற புஸ்தகத்தில் இந்த கிழக்கு வாசலை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். இது எருசலேம் மலையிலிருந்து கிதரோன் பள்ளத்தாக்கின் கிழக்கு நோக்கி ஒலிவ மலை வரை நீண்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த பகுதி கிபி 810ஆம் ஆண்டில் முஸ்லிம் மக்களினால் முற்றிலுமாக மூடப்பட்டது. காலங்கள் கடந்த பின்பு கிபி 1541இல் ஒட்டோமான்களின் ஆட்சி வந்தது. இந்த ஒட்டோமானான சுல்தான் சுலைமான் என்பவர் இந்த வாசலை சுவர் எழுப்பி முற்றிலுமாக அடைத்து போட்டுவிட்டார். வரலாற்றின்படி இந்த சுலைமான் என்பவர் இந்த முடிவை முற்றிலுமாக தனது தற்காப்பு காரணங்களுக்காக எடுத்தார் என்று கூறினாலும் கூட யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையின்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியா திரும்ப வருவார் என்பதினால் அந்த மேசியாவை தடுப்பதற்காகவே இந்த சுலைமான் இந்த முடிவை எடுத்தார் என்று பார்க்கப்படுகின்றது. அதுபோக பொதுவாக யூதர்கள் பிணத்தை தீட்டாக நினைப்பதினால் கல்லறைகள் வழியாக செல்வதை ஒரு அபத்தமாக யூதர்கள் கருதியிருந்தனர். இதை பயன்படுத்தி கொண்டு யூதர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இஸ்லாமியர்கள் தங்களது அநேக கல்லறைகளை இந்த கிழக்கு வாசல் வழியிலே அமைத்தனர். எனவே இந்த யூதர்கள் இந்த கிழக்கு வாசல் வழியை பயன்படுத்துவதையே முற்றிலுமாக நிறுத்திவிட்டனர். அடுத்ததாக இயேசு எப்படி இந்த வாசல் வழியாக வரப்போகின்றார் என்பதை பற்றி பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து ஒலிவ மலையிலே திரும்ப வருவார் என்பதினால் அவருடைய வருகையில் அவருடனே எழும்பி செல்ல வேண்டும் என்பதற்காக சில யூதர்களின் பிணங்களும் மற்றும் உலகத்தின் அநேக கிறிஸ்தவர்களின் உடல்களும் கூட பல லட்சங்கள் செலவு செய்யப்பட்டு இந்த ஒலிவமலை அடிவாரத்தில் இன்றும் கூட புதைக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட இன்றைக்கு தோராயமாக 1,50,000 கல்லறைகள் மேல் இங்கு காணப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. எது எப்படியோ எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக மேசியாவின் முதல் வருகையில் எருசலேமிற்குள் நுழைய பயன்படுத்தப்பட்ட இந்த கிழக்கு வாசல் மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து தமது 2ஆம் வருகையில் வரும்போது திரும்ப இந்த வாசல் வழியாக இயேசு கிறிஸ்து நுழையும் வரை இந்த கிழக்கு வாசல் என்கின்ற ஈஸ்டர்ன் கேட், தங்க வாசல் என்கின்ற இந்த கோல்டன் கேட் மூடப்பட்டே இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏனென்றால் 1 சாமுவேல் 3:19 வசனத்தின்படி அவருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழுவதும் இல்லை. யோசுவா 23:14 வசனத்தின்படி அவரது வார்த்தைகள் தவறி போகவும் செய்யாது. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவரது வார்த்தை ஒளிந்து போகாது. இப்போது மூடப்பட்டிருக்கின்ற இந்த கிழக்கு வாசல், இந்த கோல்டன் கேட், இயேசு கிறிஸ்து தனது 2ஆம் வருகையில் வரும்போது இதை உடைத்து கொண்டு அவர் உள்ளே எருசலேமிற்குள் பிரவேசிப்பார். வேதாகம தீர்க்க தரிசனம் சீக்கிரம் நிறைவேறும். நாமும் கூட இந்த திருவசனத்தின் மீது விசுவாசம் உடையவர்களாக வாழ்ந்து இயேசுவை சந்திக்க ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். மாரநாதா, இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகின்றார். இப்போது இந்த கிழக்கு வாசல் மூடப்பட்டிருப்பதன் பின்னணியும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பற்றியும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இந்த வீடியோவையும் நமது சேனலையும் உங்கள் கிறிஸ்தவ நண்பர்களுக்கு அறிமுகம் செய்யுங்கள். மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் வேதாகம பின்னணி வரலாற்று தகவல்களையும் அறிந்து கொள்ள நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள். மறுபடியுமாக சொல்கின்றேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.